மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, முதற்கண் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக முதல் பருவத்தை கடந்து இரண்டாம் பருவத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டோம். முதல் பருவத்தை கடந்து வருவதற்கு சற்று நீண்ட காலம் எடுத்துக்கொண்டோம். ஆனால் இரண்டாம் பருவத்தை மிக எளிதாக, மிக விரைவாக நாம் கடந்து விடலாம். அந்த அனுபவத்தினை நாம் முதல் பருவத்தில் பெற்றுக்கொண்டோம். முதல் பருவத்தில் நாம் பார்த்ததைப் போலவே தான் இரண்டாம் பருவத்திலும் 3 இயல்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கல்வி, நாகரீகம், பண்பாடு, தொழில், வணிகம் என்று 3 இயல்களாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 3 இயல்களிலும் செயல்கள், உரைநடைகள், விரிவானம், துணைப்பாடங்கள், இலக்கணப் பகுதிகள், புத்தக பயிற்சிகள் என்று பலவாறாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் நாம் காண்பது முதலியல், கண்ணெனத்தகும் என்ற இயலை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த இயலை, கண்ணெனத்தகும் என்ற இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்வோம். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம் என்று பார்த்தால், கல்வியினுடைய சிறப்பையும் அதனுடைய பயனையும் உணர்ந்து கொள்வது. கல்வியானது எந்த அளவிற்கு சிறந்ததாக இருக்கின்றது, அதனுடைய பயன், கல்வியினுடைய பயன் எந்தளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது, கல்வி கற்றவர்களினுடைய சிறப்புகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள், அதனால் அவர்கள் பெற்ற பயன்கள், இவற்றை பற்றி நாம் உணர்ந்து கொள்கின்றோம். கல்வி பணியாற்றிய பெருமக்களை பற்றி அறிதல், கல்விக்கு சேவை செய்த, கல்வியை வளர்ப்பதற்காக பல்வேறு விதமான பணிகளை ஆற்றிய ஒரு சில பெருமக்களை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம். அவர்கள் கல்விக்கு என்னென்ன சேவைகள் செய்திருக்கின்றார்கள், குழந்தைகளுக்கு கல்வியை வழங்குவதற்கு எத்தகைய அரும்பணியை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம். நூலகம் பற்றி தெரிந்து கொள்ளுதல். நூலகத்தினை பற்றி, நூலகம் என்பது என்ன, நூலகத்தினுடைய பயன்கள் என்ன, நூலகத்தில் எத்தகைய புத்தகங்களானது வைக்கப்பட்டிருக்கின்றது, அதனை பற்றிய ஒரு அனுபவத்தினை நாம் அறிந்து கொள்கின்றோம். நூலகம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல். அடுத்து நூலகம் செல்வதற்கான பழக்கம். நூல் பழக்கல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பல நூல்களை கற்க வேண்டும் என்று. அப்படி பல நூல்களை நாம் கற்க வேண்டுமென்றால் அதற்கு நூலகத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் நூலகத்தில்தான் பல்வேறு தரப்பட்ட நூல்களானது பல தலைப்புகளில் அங்கே தொகுத்து வைக்கப்பட்டிருக்கும்.
அங்கிருந்து பலதரப்பட்ட துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அறிவினை நாம் பெற முடியும். அத்தகைய அறிவினை நாம் பெற முடியும் என்றால் அதற்கு நூலகத்தை நோக்கி செல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, சொற்களில் எழுத்துக்கள் அமையக்கூடிய முறையை அறிந்து பயன்படுத்துவது. சொற்களில் எழுத்துக்களானது எவ்வாறு அமைந்திருக்கின்றன, அவை அமையக்கூடிய முறை என்ன என்பதை அறிந்து அந்த சொற்களை பயன்படுத்துவது. இவற்றை பற்றித்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கல்வியினுடைய சிறப்பினையும் கல்வியினுடைய பயனையும் உணர்ந்து கொள்வது. அடுத்து, கல்வி பணியாற்றிய அறிஞர் பெருமக்களை பற்றி அறிந்து கொள்வது. நூலகத்தை பற்றி தெரிந்து கொள்வது. நூலகத்திற்கு நாள்தோறும் செல்லக்கூடிய பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்வது. சொற்களில் எழுத்துக்கள் அமையக்கூடிய முறையினை அறிந்து பயன்படுத்துவது. இவற்றை பற்றித்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. ஔவையார். மூதுரை என்ற இப்பாடலை எழுதியவர் ஔவையார். இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த பெண்பார் புலவர். மூதுரையை இயற்றிய ஔவையார் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு பெண்பார் புலவர். இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்று பார்த்தால் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற பிற நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார். ஔவையாரினுடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய மற்ற நூல்கள் என்று பார்த்தால் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற பிற நூல்களை இவர் இயற்றியிருக்கின்றார். மூதுரை. மூதுரை என்பது மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை என்பது அதனுடைய பொருள். முதுமை குட்டல் உரை. வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் சிறந்தவர்கள், அப்படி அனுபவம் வாய்ந்தவர்கள் கூறக்கூடிய அறிவுரை, அதுதான் மூதுரை என்பது. அப்படி முதுமை வாய்ந்த அனுபவத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய மூத்தோர்கள் கூறக்கூடிய அறிவுரைதான் மூதுரை என்பது. பழமையான அறக்கருத்துக்களை கொண்டு சிறந்த அறிவுரைகளை கூறுகின்ற காரணத்தினால் இந்நூலானது மூதுரை என்ற பெயரை பெற்றிருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். மிகவும் பழமையானதாக இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களினுடைய அடிப்படையில் சிறந்த பல அறிவுரைகளை இந்நூலானது கூறுகின்ற காரணத்தினால் இந்நூல் மூதுரை என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. அதேபோல் இந்நூலிற்கு வாக்குண்டாம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றது இந்நூலானது. மூதுரை என்ற இந்நூலை வாக்குண்டாம் என்ற மற்றொரு பெயரிலும் அழைக்கின்றார்கள். மூதுரையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்களினுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் மொத்தம் 31 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? மூதுரையில் 31 பாடல்களானது அமைந்திருக்கின்றன. இச்செய்யலானது, இந்த மூதுரை என்ற செய்யுளானது வெண்பாயாப்பில் அமைந்துள்ளது. வெண்பாய் என்ற பாவகையில் அமைந்திருக்கின்றது மூதுரையானது. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை என்ற சொல்லுக்கு என்னவென்று பொருள்? மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது அதனுடைய பொருளானது. பழமையான அறக்கருத்துக்களை கொண்டு ஒரு சிறந்த அறிவுரைகளை இந்நூலானது கூறுகின்ற காரணத்தினால் இந்நூலானது மூதுரை என்ற பெயரை பெற்றிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள்.
இந்நூல் வாக்குண்டாம் என்ற மற்றொரு பெயரிலும் அழைக்கப்படுகின்றது. இந்நூல் எந்த பெயரிலும் அழைக்கப்படுகின்றது? வாக்குண்டாம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றது. இந்நூலில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 31 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மூதுரை பாடல் எந்த பாவகையில் இயற்றப்பட்டது? வெண்பா. வெண்பா யாப்பில் இது அமைந்திருக்கின்றது. புரிந்ததா முன்னர்களே? நன்றி. மூதுரை. முதுமை கூட்டல் உரை. மூத்தோர்கள் கூறுகின்ற அறிவுரை. கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு எல்லை இல்லை. கல்விக்கு எல்லை என்பதே கிடையாது. எல்லை இல்லாது இருப்பதுதான் கல்வி. எல்லைகளற்றது. இவ்வளவுதான் படிக்க வேண்டும் என்று இல்லை. இந்த வயது வரைக்கும் தான் படிக்க வேண்டும் என்று இல்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொண்டே இருக்கலாம். எத்தனை பட்டங்களை வேண்டுமானாலும் ஒருவன் பெறலாம். எந்த வயது வரைக்கும் வேண்டுமானாலும் ஒருவன் கல்வி கற்றுக்கொண்டே இருக்கலாம். கல்விக்கு எல்லை என்பதே கிடையாது. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். மனிதன் பிறந்ததிலிருந்து, குழந்தையாக இந்த மண்ணில் பிறந்ததிலிருந்து அவனுடைய இறுதி வாழ்நாள் வரைக்கும், அவனுடைய ஆயுட்காலம் முடியும் வரைக்கும் அவன் இந்த உலகத்தில் கல்வி கற்றுக்கொண்டே இருக்கின்றான். பலவற்றை அவன் கற்றுக்கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொன்றை அவன் தெரிந்து கொண்டே இருக்கின்றான். பல செய்திகளை அவன் அறிந்து கொள்கின்றான். பலரினுடைய அனுபவத்தை அவன் பெறுகின்றான். கேள்வி செல்வம், கல்வி செல்வம் என்ற இரண்டையும் அவன் பெறுகின்றான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வி என்பது ஒரு மனிதனை உயர்த்துகின்றது. அவனுடைய நிலையிலிருந்து அவனை மேன்மடையச் செய்வது, அவனை உயர்வடையச் செய்வது கல்வியானது. அவனை தன்னுடைய நிலையிலிருந்து உயர்வடையச் செய்வது கல்வி என்பது. நன்கு கல்வி கற்றிருக்கின்றான் என்றால் மற்றவர்கள் அவனை போற்றுவார்கள். அவ்வாறு மற்றவர்கள் அவனை போற்றும் பொழுது அவனுடைய நிலையானது உயர்கின்றது. அதே சமயத்தில் கல்வி என்பது செல்வமாகவும் கருதக்கூடியது. கல்வி செல்வம் என்று சொல்கின்றோம். அப்படி செல்வமாகவும் கருதக்கூடியது கல்வியானது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். அத்தகைய செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியினை பிறருக்கு தந்தாலும், மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம், இன்னொருவருக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் என்றாலும் சரி, குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை உடையது கல்வியானது. அள்ள குறையாது இருக்கக்கூடிய அட்சய பாத்திரம் போன்றது கல்வி என்பது. மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். சொல்லப்போனால் மேன்மேலும் நமக்கு அதிகரித்து கொண்டே தான் செல்லும். அதே சமயத்தில் செல்வமாக கருதக்கூடிய கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அளிக்கவோ முடியாது. கல்வி என்பது ஒரு வகை செல்வம் என்றும் பார்த்தோம். அப்படி செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியினை மற்றவர்களால் அதனை கைப்பற்றவோ அல்லது அதனை அழிக்கவோ முடியாது. பிறராலும் அல்லது எவற்றாலும் அழிக்கவோ கைப்பற்றவோ முடியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம் என்பது. இப்போ நம்முடைய பொருட்செல்வம் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, நகை இருக்கின்றது என்றால் அதனை மற்றவர்கள் அபகரித்து சென்றுவிட முடியும். அல்லது ஏதேனும் வெள்ளம் ஏற்படுகின்றது, தீ விபத்து ஏற்படுகின்றது என்றால் அவற்றில் சிக்கி அவை அழிந்து போகலாம். ஆனால் ஒருவன் கற்ற கல்வி என்பது
மற்றவர்களால் கைப்பற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாதது. அப்படி அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியை கற்றவன் எங்கும் சரி, எப்பொழுதும் சரி சிறப்பினை பெறுவான். அழியாத செல்வமாக இருக்கின்றது கல்வியானது. அப்படி அழியா செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியினை கற்ற ஒருவன் எங்கு சென்றாலும் சரி, அவன் எப்பொழுதுமே சிறப்பினை பெறுவான். எனவே அத்தகைய அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியினை நாமும் கற்போம். அத்தகைய வளத்தை பெறுவோம். மாணவர்களே, அழியா செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியினை நாமும் நாள்தோறும் கற்போம். எல்லையில்லாது இருக்கக்கூடிய அந்த கல்வி செல்வத்தினை நாமும் கற்றுக்கொள்வோம். அந்த கல்விதான் நம்மை உயர்த்தும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அந்த கல்வி செல்வமானது. அதே கல்வியை மற்றவர்களால் கைப்பற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அப்படி அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியினை கற்றவன், அத்தகைய அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய கல்வியை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் எங்கும் சரி, எப்பொழுதும் சரி நாம் சிறப்பு பெறுவோம். அதனை உணர்த்தக்கூடியதான் அந்த பாடலானது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது மனப்பாட பாடலும் கூட மாணவர்களே. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பாடல் புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. புரிந்ததா? நன்றி. மன்னனும் மாசற கற்றோனும். மன்னனும், மன்னனையும் மாசற கற்றோனும். மாசு என்றால் குற்றம், மாசற என்றால் குற்றம் இல்லாமல். மன்னனையும் மாசற கற்றோனும் குற்றம் நீங்கும்படியாக, குற்றம் நீங்கும்படியாக கற்றோனும் கல்வி கற்றவனையும், ஒரு நாட்டினுடைய அரசனையும் குற்றம் நீங்கும்படியாக, தன்னுடைய மனதில் எவ்வித ஐயமும் இல்லாமல், எவ்வித குற்றமும் இல்லாமல் கல்வி கற்ற ஒருவனையும் சீர்தூக்கின். சீர்தூக்கின் என்றால் ஒப்பிட்டு ஆராய்ந்தாள், ஒப்பிட்டு ஆராய்ந்தாள். ஒரு நாட்டினுடைய அரசனையும் குற்றம் நீங்கும்படியாக கல்வி கற்ற ஒருவனையும் நாம் ஒப்பிட்டு ஆராய்கின்றோம் என்றாள். அப்படி ஆராய்ந்து பார்த்தால் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விடவும் கற்றோன் சிறப்புடையன். கல்வி கற்றவன் சிறப்புடையவனாக இருக்கின்றான். ஒரு நாட்டினுடைய அரசன், ஒரு கல்வியறிவு பெற்ற ஒரு சான்றோர், இந்த இருவரும் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இவர் ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்கின்றார், இவர் கல்வி கற்றவராக இருக்கின்றார். அவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன்னனை விட கற்றவன் சிறப்புடையவன். அந்த நாட்டினுடைய அரசனை காட்டிலும் கல்வி கற்றவன் சிறந்தவனாக இருக்கின்றான், மேம்பட்டவனாக இருக்கின்றான். ஏனென்றால் மன்னர்க்கு
தன் தேசமல்லால் சிறப்பில்லை. ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு தன் தேசமல்லால், அவனுடைய தேசம், தேசம் என்றால் நாடு, அவனுடைய நாட்டில் அல்லாமல் சிறப்பில்லை, சிறப்பு என்பது கிடையாது. ஒரு நாட்டினுடைய அரசன் என்றால் அவனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, அந்த நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு பெருமை கிடைக்கும், அங்கு மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு கிடைக்கும், அவனை மட்டும்தான் அனைவரும் மதிப்பார்கள், அங்கு மட்டும்தான் அவரை அனைவரும் போற்றுவார்கள். அவருடைய நாட்டை தவிர வேறொரு நாட்டிற்கு செல்கின்றார் என்றால் அவரை பெரும்பாலானோர் மதிக்க மாட்டார்கள், ஒரு சிலர் மட்டும்தான் மதிப்பார்கள். ஏனென்றால் அவர் ஒரு நாட்டினுடைய அரசன், அவ்வளோதான். அவருக்கு வேறு எந்த சிறப்பும் கிடையாது, வேறு எந்த தகுதியும் இல்லை. அந்த நாட்டினுடைய அரசன், அவ்வளோதான். அப்போ அந்த நாட்டினுடைய அரசனாக அவர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு அங்கு மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும், அங்கு மட்டும்தான் பெருமை கிடைக்கும், அங்கு மட்டும்தான் அவரை அனைவரும் மதிப்பார்கள். அதே அவர் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு செல்கின்றார் என்றால் அங்கு அவரை யாரும் மதிக்க மாட்டார்கள், அவருக்கு எவ்வித சிறப்புகளும் கிடைக்கப் பெறாது. அதை கற்றோருக்கு, கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவர் செல்ற எல்லா இடங்களிலும் அவருக்கு சிறப்பு, அவருக்கு பெருமை என்பது வந்து சேரும், அவருக்கு பெருமையானது உண்டாகும். அவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, அவர் செல்கின்ற இடங்களில் எல்லாமே அவருக்கு பெருமையானது, சிறப்பானது வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர் கல்வியறிவு பெற்றவராக இருக்கின்றார். கல்வியறிவு பெற்றவராக இருப்பவருக்கு எல்லைகள் என்பதே கிடையாது. அவர் எந்த தேசத்திற்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எங்கு வேண்டுமானாலும் உரையாற்றலாம். ஆனால் அவரை அனைவருமே மதித்து போற்றுவார்கள், அவரை வரவேற்பார்கள், அவருக்கு பல சிறப்புகளை செய்வார்கள். ஏனென்றால் அவர் கல்வி கற்றவராக இருக்கின்றார், கல்வியில் சிறந்தவராக இருக்கின்றார், ஒரு சான்றோராக இருக்கின்றார். ஆதலால் அவருக்கு பல்வேறு விதமான சிறப்புகளானது கிடைக்கப் பெறுகின்றன. அதே ஒரு செல்வந்தன், ஒரு அரசன் என்று வைத்து கொண்டால் அந்த அரசனுக்கு அவனுடைய அதிகாரம் எங்கு இருக்கின்றதோ அங்கு மட்டும்தான் அவனுக்கு பெருமை, சிறப்பு என்பது கிடைக்கும். அதே போல் ஒரு செல்வந்தன், அந்த செல்வந்தனுக்கு அந்த இடத்தில் மட்டும் அவனுடைய செல்வம் எங்கு செல்லுபடியாகுமோ அங்கு மட்டும்தான் அவனுக்கு பெருமை என்பதும் சிறப்பு என்பதும் கிடைக்கப்பெறும். அதனை விடுத்து வேறு நாட்டிற்கு, வேறு இடத்திற்கு சென்று அவன் செல்கின்றான் என்றால் அவனுக்கு எவ்வித சிறப்பும் கிடைக்காது, பெருமையும் கிடைக்காது. ஆனால் கல்வி கற்ற ஒருவர் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி, அவருக்கு பல்வேறு விதமான சிறப்புகளானது கிடைக்கப்பெறும். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ மாநாட்டில் உரையாற்றினார். அப்படி உரையாற்றும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று சொன்னார். அவர் சொல்லி முடித்ததுதான் தாமதம். எழுந்த கைத்தட்டல் பேரொளியானது அடங்குவதற்கு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டனவாம். அவருடைய உரையை அனைவரும் போற்றி கேட்டார்கள். ஏனென்றால் அவர் கல்வி கற்றவர், கல்வியில் சிறந்தவர். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று உரையாற்றியிருக்கின்றார். அவர் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது அவருக்கு கிடைத்த மதிப்பு, மரியாதையை விட ஒரு ஆசிரியராக, கல்வியில் சிறந்தவராக, கல்வி கற்ற ஒரு சான்றோராக அந்த பதவியிலிருந்து விலகிய பிறகு பல நாடுகளுக்கு, பல பல்கலைக்கழகங்களுக்கு அவரை சிறப்புரையாளராக அழைத்து சென்று
சிறப்புரையாற்ற வைத்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர் கல்வியில் சிறந்தவர் என்ற காரணத்தினால்தான். அங்கே கல்வி என்ற ஒன்றுதான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அத்தகைய உயர்ந்த செல்வமாக இருக்கக்கூடிய கல்வி செல்வத்தினை நாமும் பெற வேண்டும். மாணவர்களே, அவர்களைப் போல நாமும் பல சிறப்புகளை பெற வேண்டும். அது கற்ற ஒருவருக்கு மட்டும்தான், கல்வி கற்ற ஒருவருக்கு மட்டும்தான் அத்தகைய பெருமைகள், அத்தகைய சிறப்புகளானது கிடைக்கப்பெறும். அதனைத்தான் ஔவையாரும் இந்த பாடலில் வலியுறுத்துகின்றார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. செல்வ நிலையிலும் வாழ்க்கை முறையிலும் உயர்ந்த நிலையில் இருப்பவன் மன்னன். குற்றம் நீங்கும்படி கல்வி கற்ற ஒருவரை மன்னனோடு ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விடவும் அந்த கல்வி கற்றவர் மேலானவன் என்கின்றார். ஏனென்றால் மன்னனுக்கு அவன் நாடு தவிர வேறெங்கும் பெருமை கிடையாது. ஆனால் கல்வி கற்றவருக்கு அவர் செல்லுகின்ற நாடும் ஊரும் அவருடையதாகவே மாற்றமடைந்து அவருக்கு பெருமையை தரும் என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது மூதுரை பாடலை பற்றி பார்த்தோம். செல்வ நிலையிலும் வாழ்க்கை முறையிலும் உயர்ந்த நிலையில் இருப்பவர் மன்னன். குற்றம் நீங்கும்படி கல்வி கற்று ஒருவனை மன்னனோடு ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கல்வி கற்றவன் மேலானவன். ஏனென்றால் மன்னனுக்கு அவன் நாடு தவிர வேறெங்கும் பெருமை இல்லை. ஆனால் கல்வி கற்றவருக்கு அவர் செல்லும் நாடும் ஊரும் அவருடையதாகவே மாற்றமடைந்து அவருக்கு பெருமையை தரும் என்கிறார். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 2 மற்றும் 3. பக்கம் எண் 2 மூதுரை என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 3 கற்பவை கற்றபின் மதிப்பீடு என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பக்கம் எண் 3 மதிப்பீடு பகுதியை பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்? மேலோட்டமாக மாசுர மாசற மயக்கமுற. மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்? மாசற கற்க வேண்டும், குற்றமில்லாமல். இப்போ மாசற என்பது அதுதான் சரியான பதில். குறித்து கொள்ளுங்கள். இடமெல்லாம். இடமெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் குட்டல் மெல்லாம், இட குட்டல் எல்லாம், இடம் குட்டல் எல்லாம், இட குட்டல் மெல்லாம். இது சரியான பதில். இடம் குட்டல் எல்லாம். அடுத்து 3 மாசற. மாசற என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசற என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? மாச கூட்டல் அற, மாசு கூட்டல் அற, மாச கூட்டல் உர, மாசு கூட்டல் உர. எது சரியான பதில்? மாசு கூட்டல் அற, அதுதான் மாசற என்பது. மாசு கூட்டல் அற. அடுத்து 4 குற்றம் குட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். குற்றம் குட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், குற்றமல்லாதவர், குற்றம் அல்லாதவர். எது சரியானது? குற்றமில்லாதவர். குற்றமில்லாதவர் அதுதான் சரியான பதில். சிறப்பு குட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்.
சிறப்பு குட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்பு உடையார், சிறப்புடையார், சிறப்படையார், சிறப்பிடையார். இதில் எது சரியான பதில்? சிறப்புடையார், அதுதான் சரியான பதில். சிறப்புடையார். குறித்து கொண்டீர்களா? நன்றி. அடுத்து குருவினா. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவனை அவை என்பது. அதற்குரிய விடையானது பாடலின் பொருள். பக்கமெண் 2. மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு. அது குருவினா 1. குறித்து கொண்டீர்களா? அந்த குருவினாதான் வீட்டுப்பாடம். அந்த குருவினாவை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். குருவினாவையும் பாடலையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் பாடலும். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து மேலே கற்பவை கற்றபின் இருக்கின்றதா? அதில் 2வது வினாவை பாருங்கள். கல்வி பற்றிய பழமொழிகள் அல்லது பாடலடிகள் எவையேனும் 2 பெரியோர்களிடம் கேட்டு எழுதி வருக என்று. கல்வியை பற்றிய பழமொழிகள் அல்லது ஏதேனும் பாடலடிகள் ஏதேனும் 2. 1 கல்வி பற்றிய பழமொழிகள் என்றால் அதில் 2, அல்லது பாடலடிகள் என்றால் அதில் 2. இவற்றில் எவையேனும் 2 பெரியோர்களிடம் கேட்டு அதனை எழுதி வீட்டு பாடத்தோடு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். கல்வி பற்றிய பழமொழி என்றால் இளமையில் கல்வி, இளமையில் கல். கல்வி பற்றிய பாடலடிகள் திருக்குறளில் இருக்கும். கற்கே கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதை போன்று. இதுபோன்று கல்வி பற்றிய பழமொழி அல்லது பாடலடி எவையேனும் 2 நீங்கள் பெரியோர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டு அதனை எழுதி புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். இது உங்களுக்கு ஒரு செயல்பாடு. புரிந்த தமிழர்களே, தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.